மனிதர்களிடையே தீவிர பாதிப்பை உண்டாக்கும் வீரியம் கொண்ட புதிய வகை வைரஸை உருவாக்கி சீன ஆராய்ச்சியாளர்கள் உலகை அதிர வைத்து உள்ளனர். சீனாவின் இத்தகைய ஆய்வுகள் அவசியமானதா? துறைசார் வல்லுநருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். வைக்கக்கூடாத இடத்தில் கை வைத்து வம்பை விலை கொடுத்து வாங்குவது போல் சீனாவின் மற்றுமொரு செயலால் மீண்டும் அலறிப்போயிருக்கிறார்கள் சர்வதேச விஞ்ஞானிகள். சீனாவின் வூஹான் நகரில் செயல்பட்டு வரும் வூஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி ஆய்வகம் வைரஸ்கள் பற்றி பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து வருகிறது. சீனாவின் மொஜியாங் பகுதியில் உள்ள மனித காலடி தடமே படாத சுரங்கங்களில் வாழ்ந்த வௌவால்களில் இருந்த கொரோனா வைரஸை பிடித்து வந்து ஆய்வு செய்த போதுதான் துரதிருஷ்டவசமாக லேபில் இருந்து கொரோனா வைரஸ் கசிந்து உலகம் முழுவதும் பரவி பல லட்சம் மக்களின் உயிரை காவு வாங்கியதாக நம்பப்படுகிறது. பல நாடுகளின் பொருளாதாரத்தையும் தனி மனிதர்களின் வாழ்வாதாரத்தையும் புரட்டிப்பட்ட கொரோனா தொற்றின் சுவடுகள் மறைந்து கடந்த 2 ஆண்டுகளாகத்தான் மக்கள் சற்று நிம்மதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் அதிதீவிர பாதிப்புகளை ஏற்படுத்தும் புது வகை எபோலா வைரஸை உருவாக்கி இருப்பதாக சீன விஞ்ஞானிகள் அறிவித்திருப்பது மருத்துவ உலகை கதிகலங்கச் செய்துள்ளது. கடந்த 2013 முதல் 2016 வரை மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் பரவி அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்திய எபோலா வைரஸ் பற்றிய ஆய்வுகளை செய்து வரும் சீனாவின் ஹெபை மருத்துவ பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மனித உடல் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான புதிய எபோலா வைரஸை உருவாக்கியுள்ளனர். இந்த வைரஸின் பாதிப்பை பரிசோதிக்க எலிகளில் செலுத்திய சீன விஞ்ஞானிகளுக்கு அதன் பாதிப்பு அதிர வைத்துள்ளது. காரணம், வைரஸ் செலுத்தப்பட்ட எலிகள் கண்கள் குருடாகி கொடூர பாதிப்புகளுடன் 3 நாட்களில் உயிரிழந்துள்ளன. மேலும் இறந்த எலிகளை ஆய்வு செய்த போது அதன் இதயம், கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம், வயிறு, குடல், மூளை என அனைத்து உள் பாகங்களிலும் புதிய வகை எபோலா வைரஸ் கடுமையான பாதிப்புகளை உண்டாக்கி இருப்பது தெரிய வந்தது. சென்னை வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் ஜெயநந்தினியிடம் பேசினோம். வூஹான் லேப்ல இருந்து தான் கொரோனா வைரஸும் லீக் ஆச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அப்படி இருக்கப்ப சீனாவின் இது போன்ற ஆய்வுகள் அவசியம் தேவையா, இல்ல இது வம்ப விலை கொடுத்து வாங்குவது மாதிரியா? நிறைய ரீசன் இருக்கு ஒரு ரீசர்ச் பண்றதுக்கு. ஒரு ரீசன் மட்டும் கிடையாது. மானிட்டரி பேசிஸ்ல நமக்கு ஒரு சில வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னா ரீசர்ச் பண்ணாம கண்டுபிடிக்க முடியாது. சில டைம் நம்ம நாட்டோட செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காகவே சில நேரங்கள்ல ஒருவேளை பயோ டெரரிசம்லாம் வருது அப்படின்னா நம்ம கிட்ட ஏதாவது ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ இருந்தாதான் நம்மளும் எதிர்த்து நின்று போராட முடியும். சோ அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த வம்ப விலை கொடுத்து வாங்குறதுன்னு ஒரு சைட்ல இருந்தாலும் இன்னொரு சைட்ல நம்ம பார்க்கும்போது நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம இந்த மாதிரி ரிசர்ச்சர்ஸ் அண்டர்கோ பண்றது தேவையான விஷயமா இருக்கு இப்போ இருக்க நாட்டு நடப்புல. பயோ சேஃப்டி லெவல் 4 வசதி இருக்கக்கூடிய ஆய்வகத்தில் தான் இந்த மாதிரியான ஆபத்தான ஆய்வுகள் செய்யணும்னு சொல்றாங்க. பொதுவாக வைரஸ் ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய லேப்ல எந்த அளவுக்கு விஞ்ஞானிகள் எச்சரிக்கையா இருப்பாங்க? அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலயுமே பயோசேஃப்டி லெவல் 4 இருக்குமான்னு கேட்டா அது கிடையாது. ஏதோ ஒரு 1-2 இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதுவும் ரொம்ப நொட்டோரியஸான வைரஸோ அந்த மாதிரியான வைரஸ்க்கு தான் நம்ம பயோசேஃப்டி லெவல் 4 நம்ம யூஸ் பண்ணுவோம். கொரோனா வைரஸ் டைம்ல எல்லாருமே ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி போட்டுக்கிட்டு, ஒரு கோகல்ஸ் போட்டுக்கிட்டு, அதுக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டு, 1 இன்ச் கேப்ல கூட காத்து கூட புக முடியாத அளவுக்கு அது பேக்கிங்கா இருக்கும். ரொம்ப பார்க்கவே அவன் மனுஷன் தானே அப்படிங்கிற அந்த அளவுக்கு இருக்கும். சோ அந்த அளவுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கேபினெட் இருக்கும். தசாவதாரம் படத்துல பார்த்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை தாண்டி தான் கடைசியா போற மாதிரி இருக்கும். சோ அது நிறைய ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ், ட்ரெயின்ட் அண்ட் எஜுகேட்டட் பீப்புள் மட்டும்தான் அது உள்ள போற மாதிரி இருக்கும். எல்லாராலையும் சாதாரணமா எல்லா லேப்குள்ளயும் போகிற மாதிரி போக முடியாது. அதுவும் முக்கியமா பயோசேஃப்டி லெவல் 4 ஹைலி எஜுகேட்டட் பீப்புள், ரீசர்ச்ல இன்வால்வ் ஆயிருக்கவங்களால மட்டும்தான் உள்ள போற மாதிரி இருக்கும். And they will follow their own protocols. இனி எதிர்காலத்துல ஒருவேளை எபோலா அவுட் பிரேக் வந்தது அப்படின்னா இந்த ஆய்வு அதுக்கு உதவியா இருக்குமா? கண்டிப்பா உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ரீசர்ச் பண்றாங்க, அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னும் போது இதுக்கு முன்னாடி கொரோனா வைரஸ் ரீசர்ச்சும் பண்ணும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு வைரஸ்க்கு ஒரு வேக்சின் இருந்திருந்தா அந்த வேக்சின்னால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த வைரஸ் பத்தின விஷயம், அதாவது ரீசர்ச்ல நம்ம நாட்டிலயும் நடந்திருந்ததுன்னா நம்ம நாட்டிலயும் ஒருவேளை அதுக்கு வேக்சின் தயாரிக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட இருந்திருந்தா நம்ம இன்னொரு நாட்டுல போய் நம்ம அந்த வேக்சின்ஸ் எல்லாம் வாங்கியிருக்க மாட்டோம். நமக்கு ஒரு பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்காது, முன்னாடியே நம்ம கிட்ட எல்லாமே இருந்திருந்தா. அதே மாதிரி இப்ப இந்த இபோலா வைரஸ்ல இவ்வளவு தூரம் ரொம்ப டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது அதுல இருந்து ஒருவேளை வெளியில நம்ம கொரோனா வைரஸ் லீக் ஆன மாதிரி இதை லீக் ஆச்சுன்னா
அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வரும் காலங்களில் ஏற்படும் புதிய வகை வைரஸ் பாதிப்புகளில் இருந்து மனித குலத்தை காப்பாற்றுவதற்காகவே இதுபோன்ற விபரீத ஆய்வுகளில் ஈடுபடுவதாக சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.